ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி காவேரி அண்ட் விஜய் இருக்க பிக்சர் வந்து ஒரு ஃபேன் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், எஸ்எஸ் மியூசிக்கில் கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க கூட கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் உங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த பேருக்கு அப்புறம் இந்த பேர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, சின்னதுலேருந்தே ஒரே ஒரு ஆக்டர் கூட எப்படியாவது ஒரு பிக்காவது எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்குமே நடந்ததில்லை. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட பிக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து அது நம்ம வீக்காக கூட தான். சேர்ந்து கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கே தெரியும். ஆனாலும் ஒரு அல்ப ஆசை இருக்குது, சேர்ந்து ஒரு பிக் எடுத்துடணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா அட்லீஸ்ட் தனியாவது விஜய் காவேரி கூட ஒரு பிக் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் நடக்குதான்னு. உங்களுக்கு இந்த மாரி யார் கூடயாவது பிக் எடுக்கணும்னு ஆசை இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்து நம்ம கங்கா வந்து ஒரு குட்டி வீடியோ மாரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கே சொல்லியிருந்தாங்க நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்ட்டு. ஸோ காவேரிக்கும் கங்காவுக்கும் இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு போல். அண்ட் இன்னைக்கு வந்து நதி வீட்டில் தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி விஜய்தும் தாத்தாவோட பிக்கும் ஷேர் ஆச்சு இல்லையா, அப்போ நான் வந்து நினச்சேன் சரி தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும், ஸோ விஜய்வே வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாரி ஏதாவது சீன்ஸ் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். அப்படி வரப்போதா இல்லையா தெரியல. நீங்களும் என்ன மாதிரியே நினைச்சீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கூட இந்த வீடியோவில், நம்மளுடைய சுவாமிநாதன் வந்து ஏவிஎஸ்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா தெலுங்குல, ஸோ அந்த சீரியல் சம்பந்தமான ஒரு ரெக்வெஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து ஜி தெலுங்கு குடும்ப விருதுகளில் வந்து அவங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஹீரோயினுக்கும் சரி சுவாமிக்கும் சரி 2 பேத்துக்குமே, சிரு அண்ட் விஜய் சாந்தி, இவங்க 2 கேரக்டருக்குமே வந்து அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் போய் எல்லாரும் கீழே வீக்கா தான் பெஸ்ட், எங்களுக்கு வீக்கா தான் பிடிக்கும் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்தமாரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற வீடியோஸில் போய் அவங்கள கேட்காதீங்க. ஏன்னா அவங்கள நம்மளே வந்து நம்ம வந்து ஒரு லவ்வில் சொல்கிறோம், ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது சும்மா வீக்கான்ட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் அந்த சீரியலுமே நல்லா தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நான் பார்க்குறேன், எனக்கு லாங்குவேஜ் புரியாது, பட் ஸ்டில் அது நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கலனா இக்னோர் பண்ணிடுங்க. அந்த எடிட்ஸ்ல எல்லாம் போய் வீக்கா அப்படின்னு போடாதீங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். தேங்க்ஸ் ஃபார்